கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தேர்தல் நேரத்தில் பலவேறு காட்சிகள் அரங்கேறும். வெவ்வேறு கட்சிகளிலிருந்து வந்து இன்னொரு கட்சியில் சேருவார்கள். ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வேறு இடத்துக்கு போவார்கள். சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு மெர்ஜருக்கு பிறகு டீமெர்ஜரை நோக்கி போகுதா அப்படின்னு பார்க்கணும். சரத்குமார் தன்னுடைய கட்சியான சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவோடு மெர்ஜ் பண்ணி இணைத்து, நான் இனிமேல் பாரதிய ஜனதாவுக்காக களத்தில் இறங்கப் போகிறேன்னு சொல்லி சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது ராதிகா சரத்குமாருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இடம் கொடுக்கப்பட்டு அவர் மிக வலுவான ஒரு போட்டியில் இருந்து அப்புறம் இறுதியாக அவர் தோற்று போய்விட்டார். அது நடந்து நமக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2024 தேர்தல் போது இது நடந்தது. இப்போ 2026. இப்பொழுது சரத்குமார், நான் ரொம்ப அதிருப்தியில் இருக்கேன், என்னுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்றைக்கு ஒரு பெரிய சந்திப்பு ஒன்றை நடத்தி தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாம் அழைத்து பேசியிருக்கிறார். ஸோ இது புதிய தலைமுறையில் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அதோடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இவருடைய அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 தான் இவர் வந்து தன்னுடைய அரசியல் பாதையை ஆரம்பிக்கிறாரு. திமுகவில் சேர்றாரு. சேர்ந்து அதன் மூலமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2001 திமுகவாக மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நல்ல ஒரு பெரிய அங்கீகாரம். ஒரு 5 ஆண்டுல கட்சியில வந்து சேர்ந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் 2006 திரும்ப ஒரு 5 ஆண்டுகள்ல ஏதோ சண்டை போட்டுட்டு விலகிடுறார். விலகி அப்ப என்ன, இப்ப நீங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டீங்க, திமுகல இருக்கீங்க, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக திமுகல இருக்கீங்க, 5 ஆண்டுகள் அதுல வந்து எம்பியாவும் இருக்கீங்க, கட்சியிலிருந்து விலகுறீங்க. விலகின உடனே அதிமுகவுக்கு சப்போர்ட். ஸோ அதிமுகவுக்கு 2006 இருந்து அவர் பரப்புரை செய்கிறார். அது வந்து சும்மா ஒரு அவுட் சைட் சப்போர்ட் அப்படின்னு வச்சுங்க. 2007 அப்போ 2006 சப்போர்ட் பண்ணாலும் அந்த சமயத்தில் வந்து தோற்றுறாங்க. ஜெயலலிதாவுடைய அதிமுக வந்து தோற்று போய்விடுது. அதனால இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எதுவும் கிடையாது. பேசாமல் அங்கே இருந்திருக்கலாம். ஏன்னா 2011 2016 அடுத்த 2 தேர்தலுமே அதிமுக ஜெயிக்க போகுது. இவர் வந்து அதுக்குள் நடுவில் வந்து 2007 அவர் வந்து வெளியேறி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போதான் இந்த இந்திய சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் அதிமுகவோட கூட்டணி தொடருது. நல்ல வேளை அதையாவது கரெக்டாக பண்ணார். ஏன்னா 2011 தான், 2006 திமுக ஜெயித்திருந்தது, 2011 அதிமுக ஜெயிக்க போகுது. அப்போ அவர் கூட்டணி வைத்திருந்ததுனால அவருக்கு வந்து 2 இடங்கள் வந்து அவர் ஜெயிக்கிறார். எம்எல்ஏவாக வராரு. இவரே எம்எல்ஏ வராரு. சரத்குமார் வந்து தென்காசி தொகுதி எம்எல்ஏ. அது தவிர அவருக்கு இன்னொரு இடம் கிடைக்குது. அந்த கூட்டணி தொடருது. ஆனால் 2016 ஏடிஎம்கே ஜெயித்தாலும் சரத்குமார் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு அவருக்கு வந்து வாய்ப்பு இழக்கிறாரு. இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் நாடார் கான்ஸ்டிடுவன்சி. நாடார் வாக்குகளை கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் பீரியடில் அவர் ஒரு 10 ஆண்டுகள் திமுகவில் இருந்திருக்காரு. அதில் ஒரு முறை மாநிலங்களவை எம்பியாக ஆயிட்டார். அதற்கு பிறகு அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்காரு. தனி கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் தனி கட்சி ஆரம்பித்து இந்த நடுவில் ஒரு 5 ஆண்டுகள் கேப் இருக்குன்னு வச்சுங்க. அதாவது ஒரு பதவி அல்லது கண்டினியூட்டின்னு இல்லாமல் அதுக்கு அடுத்து ஒரு 10 ஆண்டுகள் ஏடிஎம்கேவுடைய கூட்டணியில் இருக்காரு. அதில் ஒரு முறை எம்எல்ஏவாக ஜெயிக்கிறாரு, அடுத்த முறை எம்எல்ஏவாக தோக்கிறார். ஸோ இதுதான் வந்து அவருடைய குவிக் அரசியல் பாதை. அப்போ 2021 அப்படின்னு வரும்பொழுது பைடன், கருணாநிதி இல்லை, ஜெயலலிதா இல்லை. 2021 டிஎம்கே ஒரு பெரிய ஸ்வீப் பண்ணுது. ஆனால் சரத்குமார் யாரோட கூட்டணியில் இருக்காருன்னா, இவர் திமுக கூட்டணியிலும் இல்லை, அதிமுக கூட்டணியிலும் இல்லை. இவர் வந்து கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் கட்சியோட கூட்டணி வைக்கிறார். ஏற்கனவே இது வந்து இது என்னன்னு சொல்றது, மக்கள் நீதி மையமே 2-2.5% தான் வாக்கு வாங்குது அந்த சமயத்தில். ஆனால் என்னன்னா ஒரு பெருமை 40 தொகுதி அவர் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் டெபாசிட் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. அடி. இதுதான் கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் வேணும் அப்படிங்கிறது. நீங்கள் எப்பவும் ஒரு கூட்டணியோடு சேர்ந்தா இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த பலமும் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நாடார் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற முறையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் திமுகவோட போயிருக்கலாம் அல்லது அதிமுகவோட போயிருக்கலாம். அவங்க 2 சீட்டு கொடுக்குறாங்க அல்லது 3 சீட் கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல. அது வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இருந்தால் உங்களுக்கு எல்லா தொகுதியிலுமே நீங்கள் வெற்றி பெறலாம். அல்லது 3 கொடுத்தாங்கன்னா 2லயாவது ஜெயிக்கலாம். ஈவன்
தோல்வி அடையக்கூடிய கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட 3 இடத்துல நின்னா ஒரு இடத்துலயாவது ஜெயிக்கலாம். கமலஹாசனோட போய் நின்று தேர்தலில் நின்று 40 இடத்துல நின்னா 40 இடத்துலயும் அவுட் தான். அதுதான் நடந்தது. சரி, அப்போ என்ன ஆகுது? தொடர்ந்து இவர் வந்து அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ பாரதிய ஜனதாவோட கம்ப்ளீட்டாக ஐக்கியம் ஆயிடுறாரு. அது எதுக்காக? ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் வந்து சீட்டுக்கெல்லாம் தனியாக நீங்கள் ஒரு கட்சியாக இருந்தீங்கன்னா சான்ஸ் கிடையாது, நீங்கள் மெர்ஜ் ஆகணும்னு. பட் மெர்ஜருங்கிறது வந்து ஒரு பெரிய ரிஸ்கி ப்ரொபோசிஷன். நீங்கள் உங்களுக்கு ஒரு சில ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ப்ராமிஸ் யார் கொடுத்தா? அப்பொழுதைய தலைவர் கொடுத்துருக்கலாம், அடுத்து வரவர் அதை ஏற்காமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் என்ன பேப்பரில் எழுதி அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வந்து இதை பிரேக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் மேலே வந்து டேமேஜஸ் சூட் ஃபைல் பண்ணுவேன் கோர்ட்டில் அப்படின்லாம் கேட்க முடியாத அக்ரிமெண்ட். இது வாய் வார்த்தையாக சொல்லக்கூடியது தான். ஸோ அந்த சமயத்தில் வந்து தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாரு. ராதிகா சரத்குமார் நம்ம சொன்ன மாதிரி அவங்க தேர்தலெல்லாம் நின்னாங்க, நல்ல ஃபைட்டெல்லாம் கொடுத்தாங்க. பட் இட் வாஸ் அன் அன்வின்னபிள் ஃபைட். ஏன்னா கம்ப்ளீட் ஸ்வீப் டிஎம்கே சைடில். அப்போ அதுக்கு பிறகு இவருக்கு வந்து சரியான இடம் கொடுக்கல, சரியான பதவி கொடுக்கல. அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து பயங்கரமான அதிருப்தி. இப்போ இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, தமிழக தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இவருக்கு சரியான பதவியும் கொடுக்கல, சரியான பொறுப்பும் கொடுக்கல, இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல இப்போ தேர்தலில் நிற்கிறதுக்கு. அதனால இவர் வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்காக கூட இதை செய்திருக்கலாம். தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாம் அழைத்து ஒரு மண்டபத்தில் உட்காந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் இவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க? ஐயா, நீங்கள் போய் பேசுங்க கட்சி தலைவரோட, உங்களுக்கு சரியான பதவி வழங்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவிலேருந்து விலகி நம்ம திரும்ப சமத்துவ மக்கள் கட்சியை மீண்டும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அது தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு காலையில் என்ன தகவல்னா, அவர் வந்து நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதாவுடைய தமிழக தலைவரோடு சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இங்கே வரலாம் என்று ஒரு செய்தி இருக்கிறது. அவர் வந்தாருன்னா அவரோட இன்னைக்கு வராரா நாளைக்கு வராரா தெரியல எனக்கு. ஏன்னா அந்த ஃபைனல் தொகுதி பங்கீடு வந்து இங்கே ஒன்றும் முடியல. அதிமுக தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் அது நடந்து முடிக்கல. முதல்ல என்னென்ன இடங்கள், யாருக்கு எவ்வளவு இடங்கள்ங்கிறதும் முடியல. அப்போ அதுக்கப்புறம் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறதும் முடியல. இது கொஞ்சம் நாள் இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த டயத்தை இதுக்கு பயன்படுத்த பார்க்குறாங்க. அடுத்து பியூஷ் கோயல்கிட்ட பேசினா பியூஷ் கோயல் cannot take any decision. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பியூஷ் கோயலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அது வந்து இந்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறது. தமிழக தேர்தல் பொறுப்பாளர், அவ்வளோதான். அவர்கிட்ட போய் நீ எனக்கு வந்து பதவி கொடுன்னா அதெல்லாம் இவரால் இப்போ கொடுக்க முடியாது. தேர்தலில் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு சீட்டு கொடுப்பியா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு முதல்ல வந்து என்னென்ன இடங்கள் கிடைக்குது அப்படின்னா, நிச்சயமாக தென் தமிழகத்தில் கட்டாயமாக பல தொகுதிகள் பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கும். எப்படியும் அப்ராக்சிமேட்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 அரௌண்ட் 30 +2 or 30 -2 அந்த மாதிரி தான் எங்களுக்கு பாரதிய ஜனதாவுக்கு இடம் கிடைக்கும். அதில் சரத்குமாருக்கு ஒரு தொகுதி தரப்படலாம். பட் இவர் வந்து இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த ப்ரெஷரை நம்ம இப்போ போடலைன்னா நம்மளை வந்து காட்டி விட்டுருவாங்க. நீங்கள் வந்துப்பா அடுத்து 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துக்கலான்னு சொல்லிட போகிறாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை அவர் வந்து இப்போவே ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இப்போ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பற்றி நம்ம பேசணும். சரத்குமாருக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னா கட்டாயமாக வேல்யூ இருக்குது. ஏன்னா அது இருந்த காரணத்தினால தான் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இவரை பயன்படுத்தி கொண்டன. பதிலுக்கு இவருக்கு வந்து திமுகவில் இவருக்கு மாநிலங்களவை இடம் கொடுத்திருந்தார்கள் ரொம்ப முன்னாடி அப்படின்னாலுமே கூட. அதிமுக இவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கூட்டணியில் அவரை கொண்டு வந்து அவருக்கு இடங்கள் கொடுத்து அவர் ஒரு முறை எம்எல்ஏவாவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது. அப்போ இவருக்கு வந்து நிச்சயமாக சில வாக்குகளையாவது பல்கா அந்த நாடார் சமூகத்தோடைய வாக்குகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இவர் வந்து அந்த ஆன்டி டிஎம்கே வாக்குகளை கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பார். நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் பாரதிய ஜனதாவுக்கு தொடர்ச்சியாகவே அவங்க வாக்களித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நம்ம வந்து கன்னியாகுமரியிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இது நடக்கிறத பார்க்குறோம். கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளுக்கு இடையிலையும் தூத்துக்குடியிலிருந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமூகம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் கொங்கு வேளாளர்களுக்கு பிறகு அதிகமான எண்ணிக்கை கொண்ட சமூகம்
அதுக்குள்ளேயே வந்து கிறிஸ்தவ நாடார்கள், இந்து நாடார்கள்னு ஒரு பிரிவு உண்டு. அதன் காரணமாக சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் கிட்டத்தட்ட 6% நினைக்கிறேன் நான் நாடார்களுடைய வாக்குகள் தமிழகத்தில் இருக்கு. அப்போ அது வந்து ஒரு ஒரு சாலிட் ஓட் பிளாக். ஸோ சரத்குமார் வந்து அந்த விதத்தில் முக்கியமானவர். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள பாரதிய ஜனதா வந்து ஏன் அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாமோ பொறுப்பு கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதாவில். ஒரு லிஸ்ட்டை பார்த்தா அவங்கெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. இப்போ இவர் அறியப்பட்ட முகம், சினிமாவில் நடித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை வெவ்வேறு கட்சிகளாக இருந்தாலும் எம்பியாக இருந்திருக்கிறார், மாநிலங்களவை எம்பியாக இருந்திருக்கார், தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதனால அவருக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்து அவரை கல்டிவேட் பண்ணியிருக்கலாம். பட் சம்ஹவ் பாரதிய ஜனதா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு கோட்டை விட்டுருது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. பட் இப்பயாவது என்ன பண்ணுறாங்க இன்றைய டிஸ்கஷனுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கலாம். அவர் இந்த கட்சியிலேயே தொடர்ந்தால் பாரதிய ஜனதாவுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறதுல இல்லை. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.